சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 1.31 கோடி பெண்கள் பயனாளியாக இருக்கின்றனர். அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 தமிழ்நாடு அரசு கொடுத்தாலும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட சிலர் இத்திட்டத்தில் சேர முடியாது. அதாவது தற்போது அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், அவர்களின் குடும்பத்தினர், எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தினர் விண்ணப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் ஓய்வூதியதாரர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்றாலும் இவர்களில் சிலருக்கு விதிவிலக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது. அந்த குடும்பத்தில் தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அது தொடர்பான விதிமுறையை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஓய்வூதியம் ஆண்டுக்கு 2.50 லட்சத்திற்கும் அதிகமாக பெறுபவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.